ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டார்கெட் ரிலேஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நாம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னக்கூடிய டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னா அடிப்படை கடமைகள் அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரியா? அடிப்படை கடமைகள். ஸோ இப்போ எப்படி நமக்கு ஒரு சில உரிமைகள் கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி நமக்கு ஒரு சில கடமைகள் இருக்கணும்னு நினச்சி 1976 தான் இந்த கடமைகளை ஆட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இது இந்த அடிப்படை கடமைகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில கைட்லைன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிபிஎஸ்பி மாதிரியே தான் இது ஒரு நான் ஜஸ்டிஸபிள் நேச்சரு. ஸோ இதை பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் இதை டேரெக்டாக ஜஸ்டிஸ் அதாவது டேரெக்டாக தண்டனைக்கு ஒருத்தரை பார்த்திங்கன்னா ஆளாக்க முடியாது. பட் ஆனால் இது ரிலேட்டடாக இன்டெரக்டாக நிறைய லாஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 கமிட்டிஸும் போட்டிருந்தாங்க. ஸோ வெர்மா கமிட்டி, அப்புறம் நேஷ்னல் கமிஷன் ஃபார் கான்ஸ்டியூஷனை ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு கமிஷன் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த 2 கமிஷனுமே அந்த என்னென்ன சட்டங்கள்லாம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ரிலேட்டடாக போட்டிருந்தாங்க அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? சரி, ஓகே, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் அடிப்படை கடமைகள். நமக்குன்னு சொல்லி ஒரு 11 கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் எத்தனை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருந்தது அப்படின்னா 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகே, இப்போது கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் போது டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷனில் வைக்கலை. அப்படி ஒரு கான்செப்டே இல்லை. சரியா? பட் இடையில் 1976 டைமில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்திரா காந்தி தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்த உள்ளார இணைக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு அவங்களுக்கு பேரெல்லாம் ஸ்ட்ரைக் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரியே இந்த மாதிரி பீப்புளும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி சர்தார் ஸ்வரன் சிங் அப்படின்னக்கூடிய நபரை அழைச்சி அவங்க பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணணும், நீங்கள் தான் அதுக்கு இன்சார்ஜ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓகே மேடம், இந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னா. சரி, சர்தார் ஸ்வரன் சிங் யார் அப்படின்னா அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த காங்கிரஸ் கட்சியோட ஒரு லாங் டேர்ம் பார்த்திங்கன்னா கேபினெட் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு டிஎம்கே இருக்கு இல்லையா? ஸோ டிஎம்கேல பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சிஎம் யார் அப்படின்னா ஸ்டாலின். சரியா? ஸோ இந்த ஆட்சி, அதாவது இந்த டிஎம்கே கீழே, இந்த டிஎம்கே அரசாங்கத்துக்கு கீழே முதலமைச்சர் யார் அப்படின்னா சிஎம் ஸ்டாலின். ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்துறை அமைச்சரில் நீங்கள் எல்லோரும் நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க. துரைமுருகன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவர் இந்த மாதிரி நீர்வள மேலாண்மை அமைச்சர், அப்புறம் நிதித்துறை அமைச்சராக கூட அவர் இப்போது 2 டிபார்ட்மெண்ட்டோ 3 டிபார்ட்மெண்ட்டோ பார்த்துட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி இந்த துரைமுருகன் அப்படின்னக்கூடிய நபர் பார்த்திங்கன்னா ஸ்டாலினோட அப்பா கருணாநிதி இருந்தார் இல்லையா? ஸோ அவருடைய பீரியட்லேயும் இந்த துரைமுருகன் ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ அது மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு லாங் டேர்ம் கேபினட் மினிஸ்டர் தான் யார் அப்படின்னா இந்த சர்தார் ஸ்வரன் சிங். ஸோ அவரோட கையில் இந்த பொறுப்பை இந்திரா காந்தி கொடுக்குறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய ரிசர்ச்க்கு அப்புறம் இந்த மாதிரி யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னா இந்த ரஷ்யா இருக்கு இல்லையா? ஸோ இப்போ எப்படி யூகேனா யுனைடெட் கிங்டமோ, அதே மாதிரி யூஎஸ்ஏனா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோ, அதே மாதிரி அன்னைக்கு டேட்டில் ரஷ்யா பார்த்திங்கன்னா ஒரு நிறைய நாடுகளோட ஒருங்கிணைந்த நாடுகளாக இருந்தது. அதுக்கு பேர் யூஎஸ்எஸ்ஆர்னு சொல்லுவாங்க. சரியா? இங்கேருந்து அந்த கான்செப்டை சர்தார் ஸ்வரன் சிங் இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு ஒரு 8 டியூட்டிஸை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார். யாருக்கு அப்படின்னா இந்திரா காந்தி கிட்ட. ஸோ ஒரு 8 டியூட்டிஸை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார். ஸோ இந்திரா காந்தி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதில் இன்னும் ஒரு 2 டியூட்டிஸை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிட்டு தென் பார்த்திங்கன்னா 10 டியூட்டிஸாக 1976 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமாக இந்திரா காந்தி இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை கான்ஸ்டியூஷனில் இணைச்சிட்டாங்க. சரியா? ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 எத்தனை டியூட்டிஸ் ஆட் பண்ணாங்க இந்திரா காந்தி அப்படின்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா 10 டியூட்டிஸ் ஆட் பண்ணாங்க. சரியா? ஸோ டோட்டலாக இன்றைக்கி டேட்டில் எத்தனை டியூட்டிஸ் இருக்குது அப்படின்னா மொத்தம் 11 டியூட்டிஸ் இருக்குது. சரியா? அதில் 10 இந்திரா காந்தி ஆட் பண்ணது. ஸோ இதில் 11வது ஒரு டியூட்டிஸ், அந்த டியூட்டியை ஆட் பண்ணது யார் அப்படின்னா வாஜ்பாய். ஓகே, அவர் வாஜ்பாய் 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 86வது சட்ட திருத்தம் 2002 என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனில் ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டியோட பார்ட் 11 ஆட் பண்ணாங்க. சரியா? ஸோ அந்த 11th பாயிண்ட் என்ன அப்படின்னா த பேரண்ட் ஷுட் எஜுகேட் அ சில்ட்ரன், ஓகே, 6 to 14 years இஸ் மேண்டேட்டரி அப்படின்ற மாதிரி 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கட்டாயமாக கல்வி அப்படின்னக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை கொடுத்தே ஆகணும். அதை எந்த ஒரு விஷயத்துலையும் தடையாக இருக்கக்கூடாது. இது பேரண்ட்ஸோட ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு சொல்லி. ஸோ 11th டியூட்டியாக யார் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வாஜ்பாய் ஆட் பண்ணியிருப்பார். சரியா? ரைட். ஸோ அதே மாதிரி அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வேர் நாட் ஒரிஜினலி இந்த பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். நான் சொன்னேன்ல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆக்சுவலாக கான்ஸ்டியூஷன் க்ரியேட் பண்ணும்போது இல்லை. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா
பார்ட் 4 என்னது டிபிஎஸ்பியா, ரைட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4A அப்படின்னு சொல்லி ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணி அதில் ஆர்டிக்கல் 51A அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்டிக்கல் 51Aல தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து இது பண்ணாங்க, உள்ளார வந்து இன்சர்ட் பண்ணாங்க. சரியா, 4Aல 51A அப்படின்னக்கூடிய ஆர்டிக்கலில் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை. ஸோ மொத்தம் 11 டியூட்டிஸ் இருந்ததுன்னு சொன்னோம்ல. ஸோ அதில் கடைசியாக வந்த 11th டியூட்டி இருக்குல்ல, அதை யார் ஆட் பண்ணாங்க அப்படின்னா வாஜ்பாயோட பீரியட் 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வாஜ்பாயோட பீரியட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 51Aல கே, அதாவது 51Aனா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, அதில் ஏபிசிடிஇன்னு ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சின்னு வரும். அதில் கே அப்படின்னா 11th டியூட்டி, அதான் வந்து அதில் கே அப்படின்னக்கூடிய அந்த 11th டியூட்டியை வந்து பார்த்திங்கன்னா வாஜ்பாய் வந்து ஆட் பண்ணார். ஸோ இன்றைக்கி டேட்டில் அட் ப்ரெசென்ட் 11 இருக்குது. மேபி இன் ஃப்யூச்சரில் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ ஆட் பண்ணாங்க அப்படின்னா 11ங்கிற நம்பர் ஏறவும் செய்யலாம், அல்லது அவங்க ரிமூவ் பண்ணாங்கன்னா டிக்ரீஸ் ஆகவும் செய்யும். ஓகேவா, ரைட். ஸோ இப்போது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் என்ன ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த பிக்சரில் இருக்கிறது தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிக்கல் 51A அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிக்கல். ஓகேவா. ஸோ இப்போ ஆர்டிக்கல் 51A என்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அந்த ஆர்டிக்கல் 51Aல ஸ்மால் ஏவா ஸ்மால் பியா ஸ்மால் சியான்னு மென்ஷன் பண்ணி கேட்குறாங்கன்னா ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரியா. ஸோ அதையெல்லாம் நான் சொல்கிறேன் எப்படின்னு. இதுக்கு வந்து ஒரு ட்ரிக் இருக்குது, ட்ரிக் மாதிரி வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இட் ஷல் பி த டியூட்டி ஆஃப் த சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இந்திய சிட்டிசனோட ஒரு டியூட்டி என்னது அப்படின்னா இந்த கீழே கொடுத்துருக்கக்கூடிய 11 பாயிண்ட் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டு abide by the constitution and respects its ideas and institution, the national flag and national anthem. ஒன்றும் இல்லை, அதாவது நமக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேர் வந்து போராடி வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து சாதாரணமாக நினச்சிடக்கூடாது அப்படின்றதுனால ஸோ நேஷ்னல் இன்ஸ்டியூஷனு, நேஷ்னல் ஃப்ளாகு, நேஷ்னல் ஆந்தமு, இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மரியாதை கொடுக்கணும். சரியா. ஸோ இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து தேசிய கீதம் பாடும்போது எல்லோரும் ஸ்டாண்டப் பண்ணி நிற்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாமே நம்மளுடைய ஒரு கடமைகள். சரியா. ஸோ அதை மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டு செரிஷ் அண்ட் ஃபாலோ த நோபல் ஐடியாஸ் which inspired our national struggle for the freedom அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நமக்கு கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்க அவங்களோட மைண்டில் வந்து ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க, ஒரு சில ஐடியாஸ், நோபல் ஐடியாஸ், அதாவது ஒரு மேன்மையான ஒரு சில எண்ணங்கள்லாம் இருந்திருக்கும்ல, அந்த எண்ணங்களெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போற்றி காக்கணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம வந்து பத்திரமா அதெல்லாம் நம்ம வந்து மதிக்கணும். சரியா, அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக டு uphold அண்ட் protect the sovereignty and unity and integrity அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக இருக்கணும், ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பிரதர்ஹுட்டாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இறையாண்மை நாடாக வந்து இன்றைக்கி டேட் வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. ஸோ அவங்களோட டிசிஷன் எல்லாம் அவங்களே தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள்லாம் ஒற்றுமையாக, அதாவது சகோதரத்துவமாக, ஃபேட்டர்னிட்டியாக இந்த மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் ஒற்றுமையாக இருக்கணும், அதுவும் உங்களுடைய ஒரு டியூட்டி. இதை வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 51Aல சியில் சொல்லியிருக்காங்க. சரியா. நோபல் ஐடியாஸ் வந்து பியில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக சொன்ன நேஷ்னல் ஆந்தம் ஃப்ளாக் இதெல்லாம் 51Aல ஏல சொல்லியிருக்காங்க. சரியா. ஏன்றது வந்து ஸ்மால் ஏ. ஓகேவா. அடுத்ததாக டு டிஃபண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் த நேஷ்னல் சர்வீஸ் when it is called upon to do so. இப்போது ஏதாவது ஒரு தேவைகளுக்கு ஏற்ப இந்த மாதிரி நாட்டுக்காக நம்மளை சண்டை போட கூப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே ரெடியாக இருக்கணும் அப்படின்றத தான் சொல்கிறாங்க. சரியா. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்டு ரெண்டர் த நேஷ்னல் சர்வீசஸ் வென் கால்ட் அப்பான் டு டூ ஸோ. இப்போ அவங்க வந்து இந்த மாதிரி இந்தியா ஒரு சிக்கலான ஒரு டைமில் இருக்குது அப்படின்றப்ப இந்த மாதிரி நீங்கள் வரணும், நாட்டுக்காக சேவை செய்யணும்னு கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் வரணும், அது வந்து உங்களுடைய அடிப்படை கடமை அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கல் 51Aல டியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதே மாதிரி டு ப்ரமோட் அ ஹார்மோனி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட் அமங் த பீப்புள் ஆஃப் த இந்தியா transcending religious, linguistic, religion and sectional diversities அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இனவாதியாக, மதவாதியாக, ஜாதி ரீதியாக
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில சப் கிளாஸிஃபிகேஷன் இதெல்லாம் நம்ம வந்து பிரிஞ்சிருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனியை ப்ரொமோட் பண்ணி பிரதர்ஹுட் அப்படின்னக்கூடிய ஒரு ஸ்பிரிட்டை மைண்டில் வச்சுக்கிட்டு ப்ராப்பராக நம்ம எல்லாருமே சகோதரத்துவமாக இருக்கணும் அப்படின்னு வந்து ஆர்டிகல் 51A ஈயில் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க? டு வேல்யூ த ப்ரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் அண்ட் கம்போசிட் ஆஃப் அவர் கம்போசிட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைவர்சிஃபைடு கண்ட்ரி. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பரதநாட்டியம் அப்படின்னக்கூடிய ஒரு டான்ஸ் வந்து நம்ம ஸ்பெஷலாக நம்மளுடைய டான்ஸுன்னு சொல்லி நம்ம கொண்டாடுவோம். அதே மாதிரி கேரளாவில் வேறு டான்ஸ் இருக்கும், அதே மாதிரி கர்நாடகாவில் வேறு டான்ஸ், ஆந்திராவில் வேறு டான்ஸ், மகாராஷ்டிரா, குஜராத், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு கல்ச்சர் இருக்குது, ஒவ்வொரு பாரம்பரியமான ஒரு சில செயல்கள்லாம் இருக்குல்ல. இப்போ நம்மளாம் பொங்கல் வந்து கொண்டாடுறோம். ஸோ அதே மாதிரி அவங்கவுங்க ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் வேறு கொண்டாடுவாங்க. ஸோ இதெல்லாமே மறந்துடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? ஸோ மறந்துடக்கூடாதுன்னா அதெல்லாம் நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கணும். அதை தான் சொல்கிறாங்க. அப்போனா நம்ம என்ன பண்ணணும்? அதெல்லாம் ஒரு ரொட்டீனாக, ஒரு ஃபாலோவாக. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில பாரம்பரியமான செயல்களெல்லாம் அப்படியே நம்ம காலம் மாற 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 நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி போயிடுறோம். அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அதனுடைய வேல்யூவை புரிஞ்சு அந்த ரிச் ஹெரிட்டேஜ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க? டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த நேச்சுரல் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் த ஃபாரஸ்ட், லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் டு ஹாவ் த கம்பஷன் ஃபார் த லிவிங் கிரியேச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்போ காடுகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏரிகள், ரிவர்ஸ், வைல்ட் லைஃப் அனிமல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொந்தரவும் பண்ணக்கூடாது. அதெல்லாம் நம்மளுடைய ஒரு அடிப்படை கடமைன்றதை ஆர்டிக்கல் 51 7G வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்ததாக டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர் அண்ட் ஹியூமனிசம். சரியா? ஸோ இந்த மாதிரி டு டெவலப் அ சயின்டிஃபிக் டெம்பர் அண்ட் ஹியூமனிசம் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் த இன்கொயரி டு ரீஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அறிவு சார்ந்த ஒரு நபராக இருக்கணும். ஸோ முற்போக்குவாதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு நம்மளுடைய திங்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஃபிக்லி இருக்கணும். ரொம்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா பழைய மூட நம்பிக்கைகள்லாம் நம்பிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரீஃபார்ம் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு புரட்சிகரமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்ததாக டு சேஃப்கார்ட் த பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் அப்ஜூர் வயலன்ஸ். நம்ம எந்த ஒரு வயலன்ஸ்லையும் ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி பொது சொத்துக்கள் அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸு, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டு ஸ்ட்ரைவ் டுவார்ட்ஸ் எக்ஸலன்ஸ் ஆல் த ஸ்பியர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் கலெக்டிவ் ஆக்டிவிட்டி ஸோ தட் த நேஷன் கான்ஸ்டன்ட்லி ரைசஸ் த ஹையர் லெவல் ஆஃப் த என்டிவர் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நம்ம இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தராக நம்ம வந்து சேஞ்ச் ஆக அந்த நாடே வந்து ஒரு நல்ல பாதையை நோக்கி போகும், அவங்க நினைக்கிறத அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த நாடு வந்து பெருமைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த அடிப்படை கடமைகள் எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது மேண்டேட்டரி. சரியா? ஸோ இதில் தான் 51A அப்படின்னக்கூடிய அந்த 11வது டியூட்டி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கார்டியன்ஸ் டியூட்டி டு ப்ரொவைட் த எஜுகேஷன் டு 16 to 14 years. அதாவது கார்டியன்ஸ்னால் வேறு யாரும் இல்லை, நம்மளோட பேரண்ட்ஸ் தான். கார்டியன்ஸ்னால் நம்ம யார் பார்த்துக்கிறாங்க? ஸோ ஒரு 6 to 14 வயசு இருக்கக்கூடிய பையனை யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் தான். எதர் பேரண்ட்ஸ் இல்லாத பட்சத்தில் கார்டியன்ஸ். ஓகேவா? ஸோ அந்த குழந்தைகளை பார்த்துக்கக்கூடியவங்கள பொதுவாக கார்டியன்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த கார்டியன்ஸோட கடமை என்ன அப்படின்னா, அந்த குழந்தைய 6 to 14 வயசு வரைக்கும் படிக்க வைக்க வேண்டியது, எஜுகேஷன் கொடுக்க வேண்டியது அவங்களுடைய ஒரு கடமை அப்படின்னு சொல்லி 86th Amendment Act 2002 வாஜ்பாய் வந்து இன்செர்ட் பண்ணியிருப்பார். சரியா? சரி, ரைட்டு. இப்போது இதெல்லாம் தான் இருக்குதுன்னு நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இப்போது 51A B C அப்படின்னு நம்மளை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 51A ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சியை கொடுத்துட்டு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். ஸோ அது மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ 51A அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அது நமக்கு தெரியும். அடுத்ததாக ஸ்மால் ஏ வந்து பார்த்திங்கன்னா ஆந்தம், நேஷ்னல் ஆந்தம் டிட்டர்மைன் பண்ணதில்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஏ அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஆந்தம். ஓகே, இப்போ நான் சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. 51A ஸ்மால் ஏ ஃபார் ஆந்தம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ நேஷ்னல் ஆந்தம், நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் சாங்ஸு அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்ததான் பி ஃபார் நோபல் ஐடியாஸ்.
நோபலில் பி இருக்கு இல்லையா, ஸோ நோபல் ஐடியாஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா, ஸோ நோபலில் பி இருக்குது, அப்போ பி ஃபார் நோபல் ஐடியாஸ். ஓகே, யாரோட நோபல் ஐடியாஸ்? நேஷ்னல் ஸ்ட்ரகிள், அதாவது ஃப்ரீடம் வாங்குறதுக்காக நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்கல்ல, அவங்களுடைய நோபல் ஐடியாஸ் எல்லாம் நம்ம செரிஸ் பண்ணுற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக சி ஃபார் யூனிட்டி, சாவோஜினிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, சி ஃபார் இந்த மாதிரி யூனிட்டி அப்படி, அப்புறம்லாம் இன்டெகிரிட்டி, அப்புறம்லாம் சாவோஜினிட்டி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டீனா டிஃபண்ட். சரியா, வேறு எதுவும் கிடையாது, டீனா டிஃபண்ட். சரியா, அப்படின்னா பிரதர்ஹுட்டாக எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு ஈன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ பிரதர்ஹுட்னா என்னது? அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்ததாக எஃப்னா வந்து ஃபோர்ட்னா என்ன? ஃபோர்ட்டுங்கிறது இந்த மாதிரி கோட்டைகள்னு சொல்லுவோம்ல, அதெல்லாமே நம்மளுடைய ரிச் ஹெரிட்டேஜ் தானே, அதெல்லாமே நம்மளுடைய ஒரு எப்படி சொல்கிறது, அதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு பாதுகாக்க வேண்டிய ஒரு பொருள்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கோட்டைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரிச் ஹெரிட்டேஜ். ஸோ இப்போ 51A எஃப் அப்படின்னா ஃபோர்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப்ஆர் ஃபோர்ட்னா அதெல்லாம் நம்மளுடைய ரிச் ஹெரிட்டேஜ் தானே, ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஜி ஃபார் என்ன அப்படின்னா இந்த மாதிரி குட்டுன்னு வச்சுக்கோங்க. சரியா, ஸோ நல்ல என்விரான்மெண்ட் இருக்குது, நல்ல ஃபாரஸ்ட் இருக்குது, நல்ல லேக்ஸு, ரிவர்ஸ், இதெல்லாமே நமக்கு ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ ஜி ஃபார் குட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அப்படி இல்லைனா இவர் எழுதியிருக்க மாதிரி க்ரீனரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ க்ரீனரினா என்ன? ஸோ எல்லாமே பச்சம் பசேன்னு இருக்கணும்னா ஒரு என்விரான்மெண்ட் வந்து நல்லா இருக்கிறது, ஃபாரஸ்ட்டு, லேக், ரிவர்ஸ், வைல்ட் லைஃப்லாம் இருக்கிறது. ஸோ அது மாதிரின்னு வச்சுக்கலாமா. ஓகே, ரைட். அடுத்ததாக ஹச் ஃபார் வந்து பார்த்திங்கன்னா ஹை டெம்பர்னு ஞாபகம் வச்சுக்கலாம், அல்லது ஹியூமனிசம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக என்ன கொடுத்துருக்கான்? ஐனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முதல்ல சேஃபாக இருக்கணும், ஸோ இப்போ சேஃப் கார்டு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்ததாக ஜே ஃபார் ஜாய். எப்போ ஜாயாக இருப்பீங்க? நீங்கள் எதாவது ஒன்று அச்சீவ் பண்ணிட்டாலோ, உங்களை பற்றி பெருமையாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அதுக்கெலாம் நீங்கள் வந்து ஜாயாக இருப்பீங்க இல்லையா. ஸோ அப்போ ஜே ஃபார் ஜாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி 51A கே தான் வந்து அந்த 86 அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஆட் பண்ணாங்க. ஸோ அதுவே ஒரு ட்ரிக்கு தான். ஸோ அதனால் வந்து நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு எதுவும் பெருசாக ட்ரிக் தேவையில்ல. ஸோ ஆக்சுவலாக இது என்னது 51A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, 51A வந்து ஸ்மால் ஏ வந்து என்னது அப்படின்னா நேஷனல் ஆந்தம், நேஷனல் சாங். பி ஃபார் நோபல் ஐடியாஸு. சரியா, ஸோ சி ஃபார் வந்து பார்த்திங்கன்னா யூனிட்டி, சாவஜினிட்டி, அந்த மாதிரி இன்டெகிரிட்டி அதெல்லாம் வரும். டி ஃபார் டிஃபன், இ ஃபார் பிரதர்ஹுட், எஃப்ஆர் என்ன அப்படின்னா ஃபோர்ட்டு, அதெல்லாம் வந்து நம்மளுடைய ரிச் ஹெரிட்டேஜ் இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக ஜி ஃபார் க்ரீனரி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா குட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் குட்டாக இருக்கும், இந்த மாதிரி நேஷனல் என்விரான்மெண்ட்டு, ஃபாரஸ்ட், லேக்ஸ் இதெல்லாம். சரியா, ஸோ இல்லைனா க்ரீனரி கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை வச்சுக்கலாம். சரியா, ஹச் ஃபார் ஹியூமனிசம், அப்படி இல்லைனா ஹை டெம்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ ஃபார் ஐனா நீங்கள் முதல்ல சேஃபாக இருக்கணும், ஸோ சேஃப் கார்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஜே ஃபார் ஜாய் அப்படின்னா எப்போ ஜாயாக இருக்கும்? நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டாலோ அல்லது ஏதாவது ஒன்று எண்டவர் அப்படின்ற அப்படின்ற அந்த ஸ்டேட்டில் இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாய் அப்படின்னக்கூடிய அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ ஜாய்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அச்சீவ்மெண்ட், ஜே ஃபார் ஜாய். ஓகேவா, ஜாய்னா அச்சீவ்மெண்ட்டு. ஸோ நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்ததாக கே ஃபார் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பேரண்ட்ஸ் ஷுட் எஜுகேட் சில்ட்ரன் ஃப்ரம் 6 to 14 years அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த பாயிண்ட் தான். ஸோ அவ்வளோதாங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸே முடிச்சாச்சு. சரியா, ஸோ இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, the fundamental duties have economic and social and எக்கனாமிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்கான்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குல்ல. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் வந்து அதில் இருக்கும். சரியா, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 விஷயம் இருக்குது. ஒன்று சோஷியல், இன்னொன்று பொலிட்டிக்கல், இன்னொன்று எக்கனாமிக்கல். சரியா, ஸோ சோஷியல் ரைட்ஸு, பொலிட்டிக்கல் ரைட்ஸ், எக்கனாமிக்கல் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி அதே மாதிரி டெமோக்ரஸியில் சோஷியல் டெமோக்ரஸி, பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, எக்கனாமிக்கல் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த 3 டைப்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து எக்கனாமிக்கல் அண்டு சோஷியல் ரைட்ஸை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் வந்து என்னது அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது ஜஸ்டிசபிள். ஸோ ஜஸ்டிசபிள்னால் தண்டனைக்கு உட்பட்டது. சரியா, ஸோ ஜஸ்டிஃபையபிள் ஆர் ஜஸ்டிசபிள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்டிசபிள். ஓகே, ரைட். ஸோ அவ்வளோதான், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் முடிச்சாச்சு. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் அடிப்படை கடமைகள். சர்தார் ஸ்வரன் சிங் அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார். மொத்தம் 10 டியூட்டிஸ் வந்து இந்திரா காந்தி ஆட் பண்ணியிருப்பாங்க. சர்தார் ஸ்வரன் சிங் 8, அதுக்கப்புறம் 2 இந்திரா காந்தி போட்டு
10 ஆட் பண்ணியிருப்பாங்க. தென் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 இதை வந்து கான்ஸ்டியூஷன்லேயே ஆட் பண்ணிட்டாங்க. ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணும்போது அது இல்லை. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஆட் பண்ணாங்க பார்ட் 4A ஆர்டிகல் 51A. ஸோ அப்புறம் வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இந்தியன்ஸ்க்கு மட்டும்தான் இது வந்து அப்ளிகேபிள் ஆகும். ஸோ ஃபாரினர்ஸ்க்கு கிடையாது. அது ஒரு பாயிண்ட் இருந்தது. ஓகே, ஸோ தென் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 51A என்னென்ன பார்ட் இருந்தது அதெல்லாம் பார்த்தோம். ஸோ எது ஜஸ்டிசபிள், எது நான் ஜஸ்டிசபிள். ஸோ அப்புறம் என்ன ரைட்ஸ், பொலிட்டிக்கல்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் அப்படின்னா அது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகே, தேங்க்யூ.